சிவபெருமானை பிடிக்கும்னா பூமி ரம்மோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹலோ எவ்ரிவன், திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்கு சொந்தமா இல்லை சிக்கந்தருக்கு சொந்தமா அப்படிங்கிற டாக் இங்கே நிறைய போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இந்த மலை 2 பேருக்குமே சொந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஷாக்கிங்காக இருக்கா? அட ஆமாங்க, பரம்பொருளாகிய சிவனுக்கே இந்த மலை முதலில் சொந்தம். திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட்டு நம்ம நினப்புக்கு வர்றது அங்கே உள்ள முருகன் கோயில் தான். முருகனுக்கு திருப்பரங்குன்றமே முதல் படை வீடாக இருந்தாலும், முருகனுக்கு திருமணமான தலமாக இருந்தாலும், முதலில் இந்த மலையில் அமர்ந்தவர் பரம்பொருளாகிய சிவபெருமானே. ஓகே, வாங்க திருப்பரங்குன்றம் பற்றின முழு வரலாற்றையும் இங்கே நம்ம பார்க்கலாம். முதலில் இங்கே சிவபெருமான் ஆலயமே அமைய பெற்றது. அதன் பிறகே முருகன் ஆலயம், அதன் பிறகே சிக்கந்தர் தர்கா. ஃபர்ஸ்ட் இங்கே சிவபெருமானோட ஆலயம் தோன்றியதற்கான வரலாற்றை பற்றி இங்கே பார்க்கலாம். பார்வதி தேவி மகிஷாசுரனை அழிக்க மகிஷாசுர மர்தினியாக அவதாரம் எடுத்து நவராத்திரிகள் கொண்டாடுறமே, அந்த நவராத்திரிகளும் போராடி 10வது நாளாக மகிஷாசுரனை வதம் செய்கிறாங்க. மகிஷாசுரனை கொன்றதற்கான பாவம் போக சிவபெருமானிடம் பார்வதி தேவி வேண்டுறாங்க. மகிஷாசுரன் ஒரு கெட்டவன், அவனை கொண்டா எதற்கு பார்வதி தேவிக்கு பாவம் வருது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவன் கெட்டவனே ஆனாலும் ஒரு உயிர் என்பது பிரம்மத்திற்கு சமம். அந்த பிரம்மத்தை கொல்லும் பொழுது அவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ பார்வதி தேவி சிவபெருமானிடம் வேண்ட சிவபெருமான் பார்வதி தேவியிடம் பரங்குன்றம் போய் லிங்கம் அமைத்து கிரிவலம் வந்து தவம் செய்தால் உன் பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி தேவி அதே போல் செய்ய அதன் வழி உருவானதே ஆதிசப்பநாதர் கோயில். சிவபெருமானோட கோயில் இங்கே எப்படி வந்ததுன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் முருகப்பெருமானோட கோயில் இங்கே எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான வரலாற்றை இங்கே நம்ம பார்க்கலாம். ஓங்கிற பிரணவ மந்திரத்தை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு விளக்கும் பொழுது முருகப்பெருமான் பார்வதி தேவியோட மடியில் குழந்தைய அமர்ந்து இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த மந்திரம் ஒரு குருவால் மட்டுமே கற்பிக்கப்பட வேண்டும். அதை அறிந்த முருகப்பெருமான் அந்த பாவத்தை ஒழிக்க நினைத்து பரங்குன்ற மழையில் அமர்ந்து தவம் செய்து சிவபெருமானை வேண்டுகிறார். அப்பொழுது ஒரு தைப்பூச நாளன்று சிவபெருமானும் பார்வதி தேவியும் முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அதன் பிறகு இங்கு முருகப்பெருமானுக்கு என்று ஒரு ஆலயம் உருவானது. இப்போ நம்ம திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்கிறோமே, அது முதல்ல திருப்பரங்குன்றமே இல்லை, அது தென்பரங்குன்றம். அருணகிரிநாதரும் தென்பரங்குன்றம் என்றே பாடியிருக்காங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் அந்த கோயில் தென்பக்கம் தான் இருந்திருக்கு. நாளடைவில் அந்த கோயில் சேதமடைய வடக்கு பக்கம் கோயிலை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதன் பிறகே திருப்பரங்குன்றம் என்று ஆனது. சூரனை வதம் செய்து தேவர்களை காத்ததற்காக இந்திரன் தன் மகளை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த தலமாகவும் இது விளங்குது. வாங்க அடுத்ததான் நம்ம முருகப்பெருமானோட கோயிலை பற்றி பார்க்கலாம். இது ஒரு குடைவரை கோயிலுங்கிறதுனால இதுக்கு விமானமே கிடையாது, ராஜகோபுரம் மட்டும்தான். முருகப்பெருமான் 6 படை வீட்டில் இந்த வீட்டில் மட்டும்தான் அமர்ந்த கோலத்தில் திருமண கோலத்தில் இருப்பாங்க. அம்மன் ஆவுடை நாயகிக்கு தனிச்சன்னதி, சிவன், பெருமாள், கற்பக விநாயகர், துர்க்கை, சுப்பிரமணிய சுவாமி, இந்த 5 தெய்வங்களும் ஒரே இடத்தில் காட்சியளிக்கும் ஒரு அற்புத தலமாக இது விளங்குது. அது மட்டும் இல்லாமல் நந்தி, மயில், மூஷிகம் ஒன்றாக அமர்ந்திருக்கும் காட்சியை நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே கருடால் வரையும் பார்க்கலாம். 6 படை வீட்டில் இது ஏன் முதல் படை வீடாக சொல்கிறாங்க? அதுவும் இங்கே முருகன் திருமண குளத்தில் குமாரனை தானே இருக்காங்க, அப்புறம் ஏன் இது முதல் படை வீடாக இருந்துச்சு? அதுவும் 6 படை வீடு கொண்ட திருமுருகா அப்படிங்கிற ஒரு பாட்டில் முதல் படை வீடாக பழனியை தான் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் திருப்பரங்குன்றத்தை தான் முதல் படை வீடாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது முதல் படை வீடாக ஆணுச்சு. 6 படை வீட்டில் இங்கே மட்டும்தான் வேலுக்கு அபிஷேகம் செய்வாங்க. இது ஒரு குடைவரை கோயிலுங்கிறதுனால முருகனுக்கு அபிஷேகம் கிடையாது, புணுகு தான் சாத்துவாங்க. ஓகே, இங்கே நம்ம சிவபெருமான் முருகப்பெருமானோட வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் இருந்தாலும் சிக்கந்தர் இங்கே எப்படி வந்தாங்க அப்படிங்கிற கொஷின் எல்லாருக்குமே இருக்கும். வாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். மன்னராட்சி காலத்தில் நாயக்கர்களுக்கும் சுல்தான் சிக்கந்தருக்கும் போர் ஏற்படுது. சுல்தான் சிக்கந்தர் நாயக்கர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக திருப்பரங்குன்றம் மலை மேலே ஏறுறாங்க. அப்போ அங்கேயே அவங்க கொல்லப்பட்டு அடக்கமும் செய்யப்படுறாங்க. அதன் பிறகு அங்கே தர்கா வந்தது. ஓகே, இப்போ நான் சொன்னதில் இருந்து திருப்பரங்குன்றத்தோட முழு வரலாறும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பூமி ரம்மோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.